என்ன மரம்? அசோகா மரம். சரி, எந்த ஸ்கூலில் வைக்கிறீங்க? இது வந்து பாரப்பட்டி வில்லேஜ், சேலம் தெற்கு பாரப்பட்டி வில்லேஜில் பள்ளி எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வைக்கிறேன். சரி, அன்றைக்கி என்னமோ ஒரு மரம் அங்கே வச்சிங்கல்ல, அது என்னமோ புனிங்கிட்டாங்க. உத்தமச்சோளபுரம் கிராமத்தில் வச்சேன். அது வந்து இந்த மரம் 16ஆம் மரம். 3 வச்ச 2 மரத்துக்கு தண்ணி ஊற்றிட்டு 3ஆம் மரத்துக்கு வைக்கும்போது என்னடா பண்ணுறேன்னு கேட்டாங்க ஒருத்தர். சரி தண்ணி ஊற்றிட்டு என்ன அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அது 2 நாள் கழித்து மறுபடியும் தண்ணி ஊற்ற வரும்போது அந்த மரத்தை தூக்கி பிடிச்சி எங்கேயும் போயிட்டார் அவர். வீடியோ பிடிக்க சொன்னால் இது போடுறீங்களா? இல்லை இது எனக்கு இயல்பாகவே மரம் நடுற பழக்கங்குது எனக்கு, அதெல்லாம் வச்சுக்கிறேன். அன்றைக்கி 2வது டைம் தண்ணி ஊற்ற போயிருக்கிறீங்க, செடி காணுமா? ஆமாங்க, அந்த செடி வந்து செடி இல்லாத குச்சி 16ஆம் குச்சி வச்சா மரமாகி போயிடும். அந்த 3ஆவது மரத்தில் தண்ணி ஊற்றும் போது பிடிங்கி எஞ்சிவிட்டு போயிட்டான். என் பேர் கொண்ட உடனே தான் அது 16ஆம் மரம். ஆனால் மொத்தம் 2 மரமும் தூக்கி வீடியோ கேமராவில் அடுத்து போடுவேன். திருத்ததெல்லாம் உங்களுக்கு போட்டு காட்டுவேன். இப்போ வந்து சூரிய பவன் வேண்டிட்டு நான் அந்த மரத்தை வைக்கிறேன். மண்ணை தள்ளி விடுங்க. இது முடிஞ்சா ஒன்றுங்குதா? இன்னொரு செடி வைக்கணும்னு நீங்கள்ல? ஆமாம், அது எங்கே? அது அந்தாண்டையா? அந்தாண்ட வைக்கிறேன். மரம் நட்டால் மழை வரும். அண்டு வந்து அடுத்து வந்து அழகாக்கிறதுக்காக வைக்கிறேன் இந்த மரத்தை. இதுவும் பாரப்பட்டி வில்லேஜ் தான். இந்த ஊருக்கு நான் இப்போ புதுசாக வந்திருக்கேன் முன்சிப்பாக. என் பேர் ஆனந்தன். இல்லை, நான் இங்கே வைக்கிறேன். அசோகா மரம். அசோகா மரம், ஓகே. நான் ஒரு பக்கம் மரம் நட்டுட்டு போயிட்டு இருக்கிறேன், இன்னொரு பக்கம் என்ன மேலே விற்கிற பொறாமையில் பிடிங்கி எறிகிறானுங்க. மழை பெய்யுங்கிறது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. மரம் நடுறேங்க அன்றைக்கி. சரி, வைங்க. இதுக்கு மேலே எதுவும் பிடுங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு செடியிலையும் இந்த மாதிரி பேர் எழுதி கட்டிட்டா பிடுங்க மாட்டாங்களா? இல்லை அதுவும் பிடிங்கிடுவாங்களா? பேர் எழுதுனா தான் இன்னும் அதிகமாக பிடுங்குவாங்க. இவன் வச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கிற வளர்ச்சி ஆகிறான்ட்டு. இதெல்லாம் எனக்கு வளர்ச்சிக்காக இல்லை, வான்மழை பெய்யும், அதனால் மரம் வச்சா மழை பெய்யும் அப்படிங்கிறதுக்காக. அங்கே ஒரு மகராஜா, அங்கே ஒரு மருது மரம் வச்சுருக்காரு. நான் வந்து அசோகா மரம் வச்சு இந்த பள்ளிக்கூடத்துக்கு அழகாக இருக்கிறதுக்கு மரம் வச்சுருக்கிறேன். எனக்கு பின்னாடிக்குதான் அந்த மரம் பாருங்கள், அங்கே இருக்குது மருது மரம். வேறு என்ன மாதிரி ஒருத்தர் வச்சுருக்காரு. ஓகே. சரி, தண்ணி உள்ளே இருக்குதா? தண்ணி உள்ளே இருக்குது. நான் ஒரு 2 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு வந்து தண்ணி ஊற்றிடுவேன் மரத்துக்கு. முடிச்சுக்கிறியா? டெய்லியும் ஊற்றுவீங்களா? இல்லை 2 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு. உங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ அப்போ? கேட்குறது இல்லை, 2 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு கண்டிப்பாக ஊற்றி ஆகணும். மரம் நம்ம உயரம் வர வரைக்கும், நம்ம உயரம் வர வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தோமா. அதுக்கு அந்தானே கடவுளாக பார்த்து வளர வச்சுருவாரு. இந்த ஸ்கூல் பகுதி ஏன் அதிகமாக வைக்கலாமா இதுக்கு மேலே? இல்லை, இதுக்கு மேலே போதும். இந்த ஸ்கூலில் ஏற்கனவே என்னாட்டம் நிறைய பேர் நட்டுருக்காங்க. இதுவே போதும். ஓகே, சரி.